ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம ஃபிஃப்த்து சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம்முக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த்து கொஷின், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்போ நம்ம பண்ணல ஃபோர்த்து கொஷின் எல்சிஎம் பண்ணுவோம். அது வந்து என்னது, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஏன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா நம்பரும் ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் சொல்கிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ அங்கே நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயரானு பார்த்தோம்ல, லாஸ்ட் சம் நம்ம சொன்னல பேராக இருந்தது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், பேர் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதே மாதிரி தான். ஆனால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க என்ன நம்பர் கொடுத்துருக்கான், 144. இது ஆல்ரெடி நீங்கள் அந்த 25 நம்பர்ஸ் மெமரி பண்ணியிருந்தீங்க, டக்குன்னு சொல்லிடலாம் ஆன்சர் 12 வரும்னு. 12 வருமா செக் பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். எல்சிஎம் கண்டுபிடிச்ச மாதிரியே தான் யூஸ் பண்ணுற எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். 2 இஸ் ப்ரைம். ஏன்னா இங்கே ஈவன் நம்பராக வந்திருக்கனால ஃபஸ்ட் நம்பர் என்ன பண்ணலாம், 2 டேபிளில் பண்ண முடியும்னு அர்த்தம். 2 டேபிளில் 14 வந்து 7 டைம்ஸ் வரும், 4 வந்து 2 டைம்ஸ் வரும். இப்போ திரும்ப 2 பார்த்தீங்கன்னா 2 இஸ் ஈவன் நம்பர். இதுவும் என்ன பண்ணலாம், 2 டேபிளில் வரும். பண்ணனா 2 3s are 6. இங்கே பேலன்ஸ் 1 வருமா, 12 ஆயிருமா. 6 2s are 12. திரும்ப 6 ஆல்சோ ஈவன் நம்பர் தான். திரும்ப 2 டேபிளில் பண்ணலாம். ஸோ 1 2 is 2, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 16 ஆயிருமா. 8 2s are 16. 8 ஆல்சோ ஈவன் நம்பர். ஸோ என்ன பண்ணலாம், திரும்ப 2ஆல் பண்ணலாம். 9 2s are வரும். இப்போ 9 வந்து ஈவன் நம்பர் கிடையாதா? இப்போ 9 பார்த்தா உங்களுக்கு என்ன டேபிளில் வரும், 3 டேபிளில். 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 3 எத்தனை டைம்ஸ் வரும், 3 3s are 1 வர வரைக்கும் பண்ணணும். திரும்ப 3 டேபிளில் பண்ணோன்னா நம்மளுக்கு 1 வந்துருச்சு. இப்போ இந்த ஃபுல்லாக நம்ம சைடில் எழுதிக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ரூட்குள்ளே ரைட் பண்ணணும். இப்போ 144க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அது எல்லாமே இன்ட்டு போட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ரைட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 இன்ட்டு 3. 144க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே இந்த ரூட்குள்ளே நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 2 பேர் இருக்கா, அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் ரைட் பண்ணுங்கள். இங்கே 2 பேர் இருக்கா, அதுக்கு இன்ட்டு போட்டு அதுக்கு ஒரு நம்பர். இது பேராக இருக்கா, அதுக்கு இன்ட்டு போட்டு ஒரு நம்பர். ரூட் எடுத்துடணும். ஏன்னா 2 நம்பரில் ஒரு நம்பர் நம்ம எடுத்துட்டோம்னா ரூட் போயிடும். ஓகேவா? ரூட்குள்ளேருந்து வெளியே வர்றப்போ தான் ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு வரும். இப்போ இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4. நெக்ஸ்ட்டு இன்ட்டு 3. திரும்ப மல்டிபிள் பண்ணுங்கள். 4 3s are 12. அப்போனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 என்ன வருது, இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்னது, 12. அவ்வளோதான். இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணணுமா, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி செகண்ட் சம் பாருங்களேன், 256 பார்த்தோன்னே இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 16. ஈஸியாக நம்மளுக்கு மெமரி பண்ணியிருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் 2 மார்க் கொஸ்டின்லாம் ஸ்டெப் போட்டால் தானே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். 1 மார்க்னால் டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட்டாக என்ன பண்ணுவோம், 256க்கு இப்போ நம்ம ரைட் பண்ணணும். அதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுடலாமா. 256 நம்ம அது ஃபஸ்ட் சம் பண்ண மாதிரியே தான். இப்போ இங்கே 1s பிளேஸ் ஈவன் நம்பராக இருக்கனால 2 டேபிளில் பண்ண முடியும். 2 டேபிளில் 2 1 டைம் வரும். இங்கே 2 2s are 4 வருமா, இங்கே பேலன்ஸ் 1 வருமா. 16 ஆயிருமா. 8 2s are 16 ஆயிரும். ஸோ இப்போ 8 ஆல்சோ ஈவன் நம்பர். 2 டேபிளில் பண்ணுங்கள். இது வந்து 6 2s are 12, 4 2s are 8 வந்துடும். இதுவும் ஈவன் நம்பர்னால 2ஆலே பண்ணலாம். 3 2s are 6, 2 2s are 4. 2 ஆல்சோ ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளே பண்ணுங்கள். பண்ணோம்னா இது 2 1s are 2, இங்கே பேலன்ஸ் 1 வரும். 12 ஆயிடுச்சு. 6 2s are 12. 6 ஆல்சோ ஈவன் நம்பர். ஸோ என்ன பண்ணலாம், 2 டேபிளில் பண்ணால் 8 2s are வரும். இதுவும் ஈவன் நம்பர். 2 டேபிளில் 4 டைம். இதுவும் 2 டேபிளில் பண்ணால் 2 2s are. திரும்ப 2 டேபிள் பண்ணால் அது 1 டைம் வரும். இது ஃபுல்லாக 1 வர வரைக்கும் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரூட்குள்ளே ரைட் பண்ணணுமா. ரைட் பண்ணுங்கள். எத்தனை 2 வருது, 1 2 3 4 5 6 7 8 2 வருது. 1 2 3 4 5 6 7 8 8 ரைட் பண்ணிட்டேன்னா என்ன சொன்னேன் நான், 2 2ஆக பிரிச்சுக்குங்க. இது 2 ஒரு பேர். அப்போனா 2 நம்பருக்கு நம்ம ஒரு நம்பர் தான் வெளியே எடுத்துகிட்டு வரணும். 2 இன்ட்டு இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுத்துட்டோம், இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுத்துட்டோம், லாஸ்ட் இருக்க 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4 இன்ட்டு போடுங்க.
2 2 ஜார் பண்ணிவிட்டு இந்த 2 2 ஜார் 4. அப்போனா 4 4 ஜார் என்ன வருது 16. ஸோ 256ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 16. 16 16ஆல் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 256. அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? ஓகே, இன்னும் 2 சம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாமா? 784. என்ன பண்ணல, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஈவன் நம்பர்னால் 2 எடுங்க. 3 2 ஜார் 6, இங்கே பேலன்ஸ் 1, ஸோ 18 ஆயிரும். 9 2 ஜார் 18, இங்கே 2 2 ஜார் 4. திரும்ப இதுவும் ஈவன் நம்பர் 2 டேபிளில் பண்ணுங்கள். 1 2 is 2, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும் 19, ஸோ 9 2 ஜார் 18 இருக்கும், மிச்ச பேலன்ஸ் 1 12 ஆயிரும். 6 2 ஜார் வந்துடும். திரும்ப இது ஈவன் நம்பரா, ஸோ என்ன பண்ணலாம் 2ஆல் பண்ணலாம். 9 2 ஜார் 18, பேலன்ஸ் 1 இருக்குமா, ஸோ 16 8 2 ஜார் 16. சரி, திரும்ப இது என்ன பண்ணணும், இதுவும் ஈவன் நம்பர் தான், அதனால் 2ஆல் பண்ணலாம். 4 2 ஜார் 8, பேலன்ஸ் 1 இருக்கும் 18 9 2 ஜார். இப்போ 49 பார்த்தோன்னே அது என்ன டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 7 டேபிள். ஸோ 7 டேபிளில் 7 7 ஜார் 49. திரும்ப 7 போட்டால் அது 1 வந்துடும். இப்போ என்ன பண்ணுது, ரூட்குள்ளே நம்ம ரைட் பண்ணணும். 4 2 இருக்கா, 2 × 2 × 2 × 2. எத்தனை 7 இருக்குது, 2 7 இருக்குது. ஸோ 7 × 7. ஸோ 2 பேருக்கு நான் ஒரே ஒரு நம்பர் தான் எழுதணும். ஸோ இது 2 பேராக இருக்கா, ஒரே ஒரு நம்பர் 2 எழுதுங்க. இந்த 2 2க்கு ஒரே ஒரு 2 எழுதணும். இந்த 2 7க்கு ஒரே ஒரு 7. மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2 ஜார் 4, அங்கே 7 இருக்குது, அப்படியே எழுதுங்க. 4 7 ஜார் 28. அப்போனா 784ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 28. 28 2 தடவை 28 × 28 மல்டிபிள் பண்ணாமல் 784 வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 4th சம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156. ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாம். இது ஈவன் நம்பர் இருந்துச்சு, நம்ம 2ஆலே பண்ணிக்கலாம். 2 5 2 ஜார் 10, இங்கே பேலன்ஸ் 1 இருக்குமா 15, 7 2 ஜார் 14, பேலன்ஸ் 1 இருக்குமா 16, ஸோ 8 2 ஜார் 16. இதுவும் ஈவன் நம்பர் 2ஆல் பண்ணுங்கள். 2 2 ஜார் 4, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும் 17, 8 2 ஜார் 16, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும் 18 ஆயிரும். ஸோ 9 2 ஜார் 18. இப்போ எனக்கு 289 பார்த்த உடனே எனக்கு ஆல்ரெடி ஸ்கொயர் நம்பர் 125 வரைக்கும் படித்தது ஞாபகம் வந்துருச்சு. பட் இது என்ன டேபிளில் வரும்னா, எனக்கு 70 டேபிளில் தான் பண்ண முடியும். 17 டேபிளில் 17 டைம்ஸ் வரும். 17 × 17 289. ஸோ அப்போ திரும்ப 70 டேபிளில் போட்டால் 1 டைம் வரும். ஓகேவா? அப்போ இந்த டக்குன்னு இதை மெமரி பண்ணி வச்சிட்டோம்னா என்ன பண்ணலாம், நம்ம பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். 2 × 2 × 17 × 17. ஓகே, இப்போ பாருங்கள், 2 நம்பருக்கு ஒரு நம்பர் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வரணும். இப்போ 2 2க்கு ஒரு 2 வெளியே கொண்டு வாங்க, 2 17க்கு ஒரு 17 வெளியே கொண்டு வாங்க. அப்போனா 2 மல்டிபிள் பண்ண என்ன வரும் 34. 2 × 17 34. அப்போனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 1156ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 34. ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 சம் இருக்குது. ஓகே, 5th சம் பாருங்கள். இது பெரிய நம்பராக 4761. ஆல்ரெடி என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், சரி. இப்போ இங்கே 1ல் முடிஞ்சிருக்கா, 1ல் முடிஞ்சிருந்தா ஒன்று இங்கே டேபிள் சொல்லி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 1ல் முடிகிற நம்பரில் நம்ம ரைட் பண்ணணும். 1 1 1 சார் 1 வரும். ஓகே, இப்போ இதை 3 டேபிள் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? 3 டேபிள் பண்ணவொன்னு எல்லாத்தையும் முதல்ல ஆட் பண்ணி பாருங்கள். 4 + 7 11, 11 + 6 17 18 வருது. இப்போ 18 ஆட் பண்ணால் 1 + 8 9 வந்துருச்சு. இப்போ 3 டேபிள் இதை பண்ண முடியும். இது எப்படி பண்ணனா, ஆல்ரெடி இந்த டிவைசபிள் பை 3ல அந்த ரூல்ஸில் படிச்சிருப்பீங்க. எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் அது 3 டேபிளில் வந்துச்சுன்னா 3ஆல் டிவைட் பண்ண முடியணும். அந்த ரூல்ஸை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். 4 + 7 + 6 + 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4 + 7 வந்து 11, 11 + 6 17, 17 + 1 18. இதை திரும்ப ஆட் பண்ணுங்கள். 1 + 8
9 வந்துருச்சு. 9 இஸ் 3 டேபிளில் வரும். அப்போ இந்த 3 டேபிளில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 3 1s are 3, இங்கே பேலன்ஸ் 1 இருக்குமா, 17. ஸோ 5 3s are 15, இங்கே பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 26. அப்புறம் 8 3s are 24, மிச்ச பேலன்ஸ் 2 இருக்கும், 21. ஸோ 7. இந்த மாதிரி கூட நீ என்ன பண்ணலாம், 1 வந்துச்சுன்னா 3 டேபிளில் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இது திரும்ப என்ன பண்ணலாம், 3 டேபிளில் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆட் பண்ணி பாருங்கள். 6 14 21 ஆட் பண்ண 3. இது 3 டேபிளில் பண்ண முடியும். 3 5 3s are 15, 2 3s are 6, இங்கே பேலன்ஸ் 2 27, 9 3s are. சரி, இப்போ எனக்கு 529 பார்த்த உடனே எனக்கு ஸ்கொயர் நம்பரை மெமரி பண்ணல, அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன நம்பர்னா 23 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 529 வரும். சரியா, 23ங்கிறது ப்ரைம் நம்பர். சரி, அதனால தான் ப்ரைம் நம்பர் போட்டிருக்கேன். 23 மல்டிபிள் பண்ணால் 529 வரும். ஸோ திரும்ப 23 போட்டோன்னா இங்கே 1 வந்துடும். ஸோ இப்போ ரூட்குள்ளே ரைட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 3 × 23 × 23. இப்போ இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ 3 × 23. இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வருது, 9 6. ஸோ 69 த ஆன்சர். அப்போனா 4761ஓட ஸ்கொயர் ரூட் என்னது, 69. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி 1 வரதெல்லாம் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் சொன்ன மாதிரி 1 1s are 1, 11 1s are 11 11s are 121, 9 9s are 81. இந்த ஒன்ஸ் பிளேஸில் 1 வர நம்பராக நம்ம திங்க் பண்ணி பண்ணணும். இந்த மெத்தடும் கூட லாஸ்ட்டில் 1 வந்துச்சுன்னா இந்த டிவிசிபிலிட்டி தான் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிவிசிபிலிட்டி பை 3 அந்த ரூல்ஸை தான் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பராக இருக்குது, ஸோ நான் கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் டிஜிட்டில் 5 வந்தாவே 5 டேபிளில் பண்ண முடியும். ஸோ 5 டேபிளில் 1 5s are 5, பேலன்ஸ் 4 இருக்குமா, 40 ஆயிரும். 8 5s are, இங்கே 2 பண்ண முடியாது, அதனால் இந்த இடத்துல 0 போட்டால் 25 ஆயிரும். 5 5s are 25. இப்போ நல்லா பார்த்துக்குங்க. 1 5s are 5, பேலன்ஸ் 4 இருக்குது, இங்கே 0 சேர்த்தா 40 ஆயிரும். 8 5s are 40. 5 டேபிளில் 2 வராதனால 0 போட்டுட்டு 2 நம்பர் ஜாயின் பண்ணால் 25. 5 5s are 25. திரும்ப நம்மளுக்கு 5 வருதா, ஸோ என்ன பண்ணலாம், 5 டேபிளில் பண்ணலாம். 3 5s are 15, பேலன்ஸ் 3 இருக்குமா, 30 ஆயிரும். 6 5s are 30. 5 டேபிளில் 1 டைம் வரும். இப்போ 361 ஆல்ரெடி நான் மெமரி பண்ண ஸ்கொயர் நம்பர்கிட்ட போயிட்டேன். எனக்கு 19 × 19 381 வருது. ஓகே, 361 வரும். சாரி, 19 மல்டிபிள் பண்ணி பாருங்களே. 81 17 9 1. ஸோ எனக்கு 361 வருது. இப்போ நான் 19 மல்டிபிள் பண்ண என்ன வருது, 361. திரும்ப 19 போட்டால் 1 டைம் வரும். எனக்கு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. 25ல் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ரைட் பண்ணுங்கள். 5 × 5 × 19 × 19. 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுப்போமா. 5 × 19. 2 மல்டிபிள் பண்ணுங்கள். 19 5 9 5s are 45, 5 பேலன்ஸ் 4. ஸோ 95 வருது. ஸோ ஆன்சர் இஸ் 95. 9025ஓட ஸ்கொயர் ரூட் என்னது, 95. நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். 95 நான் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தேன்ல, 95 வந்து எப்படி மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன். அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, சம் ஃபுல்லாக 5th சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் வந்து 2 டைப்பில் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு மெத்தட் லாங் டிவிஷன் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.